ஒருமுறை மகாதேவரும் பார்வதி தேவியும் பகடை விளையாடிக் கொண்டிருந்தனர். வெற்றி பெறுவதற்காக தங்கள் உடைமைகளை கொடுத்து சூதாடத் தொடங்கினர். மகாதேவர் தனது திரிசூலம் போன்ற அனைத்தையும் பணயம் வைத்து இறுதியில் தோற்றார். எனவே அவர் பகவான் விஷ்ணுவிடம் உதவியை நாடினார். பகவான் விஷ்ணு மீண்டும் விளையாட ஊக்குவித்தார். இரண்டாவது முறை விளையாடியபோது சிவபெருமான் தான் இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்தார். பகடைகள் சிவபெருமானுக்கு மட்டுமே சாதகமாக இருந்தன. எனவே பார்வதி தேவி இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதை உணர்ந்தார். இறுதியில் மகாதேவர் விஷ்ணுவின் உதவியை பெறுகிறார் என்பதை அறிந்தார். இதனால் பகடைகள் அவரது விருப்பப்படி உருட்டப்பட்டன. இந்த ஏமாற்றுதல் பார்வதியை கோபப்படுத்தியது. எனவே அவளை அமைதிப்படுத்த விஷ்ணு பகவான் இது வெறும் மாயை என்று கூறினார். மேலும் சிவன் பொருள் சார்ந்த அனைத்திற்கும் அவரே அதிபதி. இந்த உலகம், உலகிலுள்ள உயிரினங்கள், உணவு, தானியம் என எல்லாவற்றுக்கும் படி அளப்பவர் சிவனே என்று குறிப்பிட்டார். இந்த விளக்கத்திற்குப் பிறகு பார்வதி மேலும் கோபமடைந்தார். எனவே அவள் அங்கிருந்து மறைந்தாள். அவள் மறைந்த பிறகு பூமி வறண்டு போனது. எங்கும் பசி, பட்டினி நிலவியது. பூத்து குலுங்கிய சோலைகளெல்லாம் காய்ந்து சாம்பலாகின. இதனால் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிரினமும் அவளிடம் மன்றாடத் தொடங்கின. ஒரு தாயாக இருந்ததால் தனது குழந்தைகள் துன்பப்படுவதையும் பட்டினியால் இறப்பதையும் அவளால் பார்க்க முடியவில்லை. எனவே அவள் மீண்டும் வாரணாசியின் ராணியாகவும் உணவு மற்றும் தானியத்தின் தெய்வமுமாக அன்னை அன்னபூரணியின் வடிவத்தில் தோன்றி அவர்களுக்கு உணவை பொழிந்தாள். அதன் பிறகு சிவபெருமான் பார்வதியிடம் மன்னிப்பு கோர ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அவளிடமிருந்து பிச்சை பெற வந்தார். அன்னை அன்னபூரணி அவரை மன்னித்து தனது அன்புக்குரிய கணவனிடம் அதிக நேரம் கோபமாக இருக்க முடியாமல் அவருக்கு உணவு வழங்கி அன்னபூரணியாக காட்சி தருகிறாள்.